மக்களே முன்னாடிலாம் ஸ்கூலுக்கு போற ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச்சர்ஸ் மேல ஒரு பயம் இருக்கும், மிகப்பெரிய மரியாதை இருக்கும், அவங்க சொல்றத கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். பட் இப்ப இருக்க ஸ்கூல் செட்டப் அப்படிதான் இருக்கான்னு கேட்டா பிக் நோன்னு தான் சொல்லுவேன். நாம கேரக்டர்ஸ்ல சில விஷயங்கள் இன்பில்ட்டாவே இருந்தாலும் சில இது சொசைட்டியை வச்சு நம்மளுடைய கேரக்டரும் மாறும். அது எல்லாமே காலேஜ் படிக்கிறப்ப வர்றது. பட் இந்த ரொம்ப பேஸா இந்த விஷயங்கள் சொசைட்டி இன்ஃபுளுன்ஸ் பண்ணாம ஒரு இடத்துல கத்துக்கலாம் அப்படின்னா அது ஸ்கூல் தான். டீச்சர்ஸ் மேலேயும் நான் பிளேம் பண்ண முடியாது. ஒருத்தவங்க அடிக்க கூடாதுன்னு சட்டமும் இருக்கிறப்ப கெட்ட பழக்கங்கள் ஸ்கூலுக்குள்ளேயே சொல்ல போனா கிளாஸ் ரூம்குள்ளேயே செய்யற அளவுக்கு வந்துருச்சு. ரீசெண்டா திருநெல்வேலி மாவட்டத்துல பாளையங்கோட்டை அரசு பள்ளியில படிக்கிற 9th ஸ்டாண்டர்ட் பொம்பளை பிள்ளைங்க கிளாஸ் ரூம்குள்ள வச்சு மதுபானம் மருந்துறாங்க அப்படின்னா நாம ஃபியூச்சர் சொசைட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கறத நினைச்சாலே பயமா இருக்குது. சுதந்திரம் அப்படிங்கறத நிறைய பேர் தப்பா இன்ஃபுளுன்ஸ் பண்ணி எங்க போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னா பையன் தப்பு பண்றான் அது திருத்தணும் அப்படிங்கறத தாண்டி பையன் பண்றான் அது தப்பா இருந்தாலும் நானும் பண்ணுவேன் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். இது இதோட நின்றல பசங்களும் கிளாஸ் ரூம்ல இந்த போதை மருந்தா இருக்கட்டும், தேவையில்லாம யூஸ் பண்ற சில அந்த பாக் ஐட்டம்ஸா இருக்கட்டும், சிகரெட்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் நிறைய ஸ்கூல்ஸ்குள்ளேயே யூஸ் பண்றாங்க. டீச்சர்ஸும் அதை எதிர்த்து கேள்வி கேட்க முடியல, கேட்கவும் முடியாது. அப்துல் கலாம் ஐயா சொன்ன இளைஞர்கள் அப்படிங்கிற சக்தி இருக்குல்ல, இந்த மாதிரி இளைஞர் சக்தியை வச்சுட்டு நாளைக்கு ஒரு ஃபியூச்சர் இந்தியா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சாலே உண்மையாவே பயமா இருக்குது.